ரிஷா ஜேக்கப். எல்லாருக்கும் இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம். தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஹியர். கொஞ்சம் நர்வஸாக இருக்கேன். நிறைய ஸ்டேஜில் பேசியிருக்கேன், பட் இந்த ஸ்டேஜ் எனக்கு ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப மிக்சட் எமோஷனில் இருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காஸ்டிங் மீ இன் திஸ். இதுக்கான முழு காரணம் சேது சார், மணிகண்டன் சார், ஷமி சார் இல்லாமல் இதில் நான் ஒரு லீடாக பண்ணியிருக்க முடியாது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். சேது சார், மணிகண்டன் சார் கூட இருந்தாலே அவங்களோட நாலேஜ் எல்லாமே எடுத்துகிட்டு நம்மளுக்கு நிறைய விஷயம் புரிய வரும். எது வந்து பண்ணணும், எது பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் கற்றுக்கிட்டேன். தேங்க்ஸ் டு த என்டையர் க்ரூ, என்டையர் டீம். எனக்கு ஒர்க் பண்ண காஸ்டியூம் டிசைனர்லேருந்து, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லேருந்து, டைரக்டர்ஸ் ஷமி சார், அப்புறம் மது சார். அவங்க 2 பேர் இல்லைன்னா எங்களை அழகாக காட்டியிருக்கவே முடியாது. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நாங்கள் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம் இதில். ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். விட்டு போக பயமாக இருக்குது எனக்கு. இல்லை, தனியாக விட்டு போக பயமாக இருக்குது. ஆமாம், எனக்குமே கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. பத்திரிகை நண்பர்கள், மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் பின்னோக்கி போனோம்னா சின்னதாக முடிச்சிடுறேன். சினிமா பைத்தியம். நான் எப்படி பைத்தியம்னா 7 வயசுலேருந்தே நமக்கு சினிமான்னா பைத்தியம். அது எப்படி வந்துச்சுன்னே நமக்கு தெரியலை. அப்படி 7 வயசில் நான் பார்த்த படங்களை ஸ்கூலில் படிக்கும்போது கூட படிக்கிற நண்பர்கள், அதாவது படமே பார்க்காம இருக்கிறாங்கல்ல, அந்த நண்பர்களுக்கு நான் பார்த்த சினிமாக்களை கதையாக சொல்கிறது வழக்கம். அது ஸ்கூல் படிக்கும்போது, ஏன்னா நமக்கு காசு வராதில்ல, யாராவது வீட்டுக்கு வர்றவங்க 1 ரூபா 2 ரூபா கொடுக்குறத சேர்த்து வச்சு வீட்டுக்கு தெரியாமல் சினிமாவுக்கு போகிறது தான் பழக்கம். அதை வந்து கதைகளாக கூட படிக்கிறவங்களுக்கு சொல்லுவேன். அப்போ 15 வயசில் படிப்பெல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டு ஒரு 10 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு வேலைக்கு போகும்போது நம்ம கிடைக்கிற 10 ரூபா, அதை வச்சு சம்பாதிக்கிற காசை வச்சு படம் பார்க்குற காலகட்டங்கள் வந்த பிறகு நான் பார்த்து ஒரு 2 நாள் தூங்க விடாமல் செஞ்ச படங்களை 6 மாதத்துக்கு ஒருக்கா 1 வருஷத்துக்கு ஒருக்கா படம் பார்க்குற பழக்கம் இருக்குல்ல, அவங்கள கூட்டிகிட்டு போய் படத்தை காட்டிடுவேன் நான். இது 15 வயசுலேருந்து ஒரு 25-27 வயசு வரைக்கும் தொடர்ந்துச்சு. நிறையா படங்கள் நான் கூட்டிகிட்டு போய் என்னுடைய கை காசு செலவு பண்ணி பசங்களை பூரா கூட்டிகிட்டு போய் பார்க்க வச்சுருவேன். ஏன்னா அவங்களுக்கு படம் பார்க்க முடியாத சூழலாக இருக்கும். இது நான் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்க ஒரு பில்டிங்கில் வந்து ஒரு கான்ட்ராக்ட் அந்த மாதிரி ரேஞ்சுக்கு போகும்போது நிறையா படங்கள் வாரத்துக்கு ஒரு 5 படமாவது பார்த்துருவேன். எல்லா படங்களையுமே பார்த்துருவேன். இது தொடரும் பொழுது நான் கூட்டிகிட்டு போகிறது வந்து என்னை பாதித்த படங்கள் அல்லது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் படங்கள், இதுக்கு மட்டும்தான் நான் கூட்டிகிட்டு போயிடுவேன். இதை தாண்டி நான் ஒரு பெரிய கான்ட்ராக்டுக்காரராக மாறும் பொழுது ஒரு படத்தை பார்த்துட்டு ஒரு 4 நாள் தூங்காமல் இருந்து ஒரு சாட்டர்டே ஆஃப் டே என் கூட வேலை செய்கிறவங்களுக்குலாம் லீவ் விட்டுட்டு அந்த அரை நாள் சம்பளத்தையும் கொடுத்து அவங்கள ஒரு படத்துக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு 8 பேரை கூட்டிகிட்டு போய் காட்டின படம் தான் காக்கா முட்டை. ரொம்ப ஆச்சரியமாக இன்றைக்குமே அந்த 8 பேர் இது வரைக்கும் இந்த ஒரு 10 வருஷத்தில் அதிகபட்சம் ஒரு 5-6 படம் தான் பார்த்துருப்பாங்க. அந்தளவுக்கு சினிமான்னா என்னன்னே தெரியாத, அதிகமாக சினிமா பார்க்காத ஆட்கள். அப்படி நான் ஆச்சரியப்பட்டு அந்த காக்கா முட்டை படத்தை பார்த்த அந்த மணிகண்டன் சாருடைய டைரக்ஷனில் நான் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிட்டேன், அது ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத இன்னும் என்னால் நம்ப முடியலை. அது ஒரு பெரிய கனவு மாதிரி இருக்குது. இவ்வளவு பெரிய பொறுப்பை இவன் கொடுத்தா பண்ணிடுவான் அப்படிங்கிற நம்பிக்கையை முதல்ல என் மேலே வச்ச மணிகண்டன் சாருக்கு ஒரு பெரிய நன்றி. அவர் இந்த கேரக்டருக்கு போடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை வழிமொழிந்த அண்ணன் விஜய் சேதுபதி அண்ணனுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா அவர் நினச்சிருந்தா வேற ஆள் கூட போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை சொல்கிறேன், நீங்கள் சொல்ல மாட்டீங்க. பட் அதை வழிமொழிந்த அவருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். அன்று இது 2ம் மேலே போனதுக்கப்புறம் மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க இதை அப்ரூவ் செய்கிறதுக்காக ஹாட்ஸ்டார் டீம், பிரதீப் சார் அண்டு குட்டி சார் எல்லாத்துக்குமே பெரிய நன்றி. அவங்க நினச்சிருந்தா ஏன் கொஞ்சம் தெரிஞ்சாலா போயிருக்கலாமே அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். பட் எல்லாருமே என் மேலே வச்ச அந்த ஒரு நம்பிக்கைக்கு நன்றி. இதுக்கு முதற் காரணமாக இருந்த மணிகண்டன் சாருக்கு பெரிய நன்றி. வாழ்க்கையில் எத்தனையோ பேரை நம்ம கடந்து போவோம், நண்பர்களாகவும் அவங்க மாமி மச்சனாக இருப்பாங்க, ரொம்ப க்ளோஸாக கூட நெருங்குவோம். ஆனால் சில பேரை மட்டும்தான் அப்படி கடந்து போகும்போது குருவாக ஏற்றுக்க முடியும். அப்படி நான் சந்தித்த நபர்களை நான் குருவாக ஏற்றுக்கிட்டது
மணிகண்டன் சார். காலம் முழுவதுமே அவருக்கு நான் பெரிய நன்றியாக இருப்பேன் நான். அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அண்ணன் சார், அவர் இந்த உயரத்துக்கு வந்ததுக்கு அது நிறையா காரணங்கள் உண்டு. ஏன்னா அவர் ஸ்டார்டிங்லேருந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், தென்மேற்கு பருவக்காற்றுக்கு முன்னாடியிலேருந்து. ஆனால் அங்கேருந்து இவ்வளோ உயரம் ஏன் வந்தாருங்கிறது அவர்கிட்ட நெருங்கி பழகும் போது தான் தெரியுது. அவருடைய குணம்தான் அந்த இடத்துக்கு அவரை கொண்டு வந்து வச்சிருக்குது. அவர் கூட சும்மா ஒரு 20 நிமிஷம் தான் பேசியிருப்பேன். 20 நிமிஷம் பேசுனதில் சும்மா ஒரு 10 வருஷத்துக்கான பாசிட்டிவிட்டியை நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். அவர் பாராட்டுறதுல நமக்கு எதுவுமே இல்லைன்னா கூட ஒரு எனர்ஜி கிடச்சிடும். அவருடைய எவ்வளோ தான் அவர் எனர்ஜி வச்சுருக்காருன்னு தெரியல, அள்ளி அள்ளி அந்த எனர்ஜியை கொடுப்பாரு. அது நம்ம ஒரு 5-6 வருஷத்துக்கு தாங்குற அளவுக்கு ஒரு எனர்ஜி லெவல். சார் ரொம்ப நன்றி சார். அப்புறம் சண்முக சுந்தரம் சார், கேமரா ஃபஸ்ட்டு கூப்பிட்டு போய் தாடியெல்லாம் வச்சு ஃபோட்டோ எடுத்தார் அவர். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சாரை பார்க்கும்போது, ஃபோட்டோ எடுக்கும்போது. அப்புறம் மது சார், அப்புறம் இன்னொரு எடிட்டர் அண்ட் டைரக்டர் அஜித்குமார் சார். அவரை தேனி ஹோட்டலில் கீழே இறங்கி எனக்கு செகண்ட் ஷெட்யூலில் லிஃப்ட்டில் நான் உள்ளே வந்துட்டேன், பின்னாடி நின்னார். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் நின்னார். லிஃப்ட்டு கீழே இறங்கினதுக்கப்புறம் சார் காளிபாண்டியன் அப்படின்னாரு. சார் நீங்கள்? சார் நான் தான் இந்த படத்தோட டைரக்டர் அப்படின்னாரு. ஏன்னா அவரை பார்த்ததில்ல அதுக்கு முன்னாடி. கெட்டப்பெல்லாம் சேஞ்ச் பண்ணி தாடியெல்லாம் நிறையா வச்சுருந்தார். அண்டு அவர் ரொம்ப ரொம்ப ஹம்பிளாக, அவர் பேசுகிறது அவருக்கே கேட்காத அளவுக்கு ரொம்ப ஹம்பிளான ஒரு பெரிய மனிதர் அவர். அண்டு மது சார், அது ஒரு டேக், 2வது டேக், 3வது டேக்னா அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப காட்டானவர். அது பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அவரோட ஒர்க் சொன்னது. அண்டு யார், நம்ம நிஷா தானே பேர், நிஷா. அது ஒரு 4-5 நாள் நடிச்சிருப்போம். ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பொண்ணு, ரொம்ப நெருக்கமாக பழகிற அளவுக்கு. அண்டு பாப்பாவோட நான் பண்ணதில்லை, ஆனால் பாப்பா நடித்த எபிசோட்ஸ்லாம் பார்த்தேன், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அன்னை முத்துக்குமார் அண்ணன், எனக்கும் பார்வதி தான் ஜோடிங்கிறாங்க. இல்லை, எனக்கு அன்னை முத்துக்குமார் அண்ணன் தான் ஜோடி. எந்நேரமும் அவர்த்தையும் பைக்கில் வச்சுக்கிட்டு புல்லட்டில் வச்சுட்டு சுற்றுறது மாதிரி. எனக்கு அவருக்கு தான் கெமிஸ்ட்ரி நிறையா ஒர்க் அவுட் ஆச்சு. அப்புறம் இன்றைக்கி சிங்கமொழி மாமா வரல, அவர் நான் 3 பேரும் சேர்ந்து பழகிய நாட்கள் ஆஹா எவ்வளோ இதமானவை அப்படிங்கிறது மாதிரி. அண்டு பாலசக்தி வேலண்ணே, அவர் கூட நடித்தது பெரிய அனுபவம். இப்படி நம்ம மேலே இருக்கிற எல்லாருமே, இப்போ சேர்ந்து நடித்த எல்லா பேருமே ஒவ்வொரு விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. எங்கே இருந்தோ ஒரு மூலையில் இருந்து இந்த மேடையை இந்த அளவுக்கு இங்கே இந்த மேடைக்கு நிற்கிறதுக்கு காரணமாக இருந்த எல்லாருக்குமே நன்றி. அண்ட் எனக்கு ஜோடியாக நடிக்க ஒத்துக்கிட்ட பிஜே பார்வதிக்கு மிகப்பெரிய நன்றிகள். அண்டு சிட்டு, உங்களுக்கு நமக்கு ரொம்ப கம்மியானது தான், பட் அந்த கம்மியான நாட்களில் நிறைய பழகிற வாய்ப்புகள் கிடச்சி. சார் ராஜ்குமார் சார், ரைட்டர் சார், அவரோட ஒரு நாள் தான் நம்ம பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. யாராவது கார்த்திக், அவர் கோஆர்டினேட்டர் கார்த்திக், அவரும் நிறைய நமக்கு உதவி பண்ணார், நடிக்கிறதுக்கான நிறைய சூச்சுமங்கள்லாம் சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் மியூசிக் டைரக்டர் ராஜேஷ் சார் ரொம்ப நன்றி சார். நல்லா நான் வரும்போது நல்லா மியூசிக்லாம் போட்டிருந்தீங்க, ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக நிறைய பேர் உங்களை பற்றி சொல்கிறாங்க, குட்டி புலி என்கிற முகேஷ் எங்கேயோ ஒளிஞ்சிருக்கீங்களாமே. குட்டி கருப்பா? என்னப்பா நீங்கள் குட்டி கருப்பு என்கிற முகேஷ், ப்ளீஸ். கீழே இருந்து சொல்லிட்டே இருந்தாங்க, அவரை போய் கூப்பிட விட்டீங்களேன்னு, ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு மணிகண்டன் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். நார்மலாக ஆடிஷன் கால் வந்தால் எப்படி சொல்கிறது, ஒன்று வடை பண்ணி வாங்க, இல்லை வளசரவாக்க வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் சாரோட ஆடிஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்து, கிளம்பி உசலம்பட்டி வாங்க அப்படின்னாப்பில் கிளம்பி போனால் அவரே கொமோடா கேமரா வச்சு ஆடிஷன் பண்ணி செலக்ட் பண்ணி அப்புறமா தான் அந்த குட்டி கருப்பு அப்படின்ற கேரக்டர் வந்தது. அப்புறமா அண்ணன் வடிவேல் முருகன் அண்ணன் அவரோட சேர்ந்து அப்படி பயணிச்சு கேரக்டராக. அப்புறமா பிஜே சாரோட பெருசாக பயணிக்கலை, அவர் தலையோட தான் பயணித்தேன். அது பார்த்து அப்படியே அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே பயணித்தேன், அந்த மாதிரி தான். மற்றபடி அப்புறமா அஜித் சார் என்ன சொல்கிறது, கம்யூனிகேஷன் தமிழ் ஏதாவது சேஞ்சஸ் எதாவது சொல்லணும்னா பெருசாக காத்தி அப்படின்ட்டு அப்படியே ஒரு கேப் விட்டுட்டு அப்புறமா கார்த்தி சார் அப்புறமா தான் எதாவது சொல்லுவார், இது வேணும்னா அது வேணும்னா. ஒரு சீனில் ஓடணும், அது என்ன சொல்லுது, எப்படி சொல்கிறது, அது என்ன, அது ஜிம்மியா அண்ணா, இது என்ன கேமரா கிம்பிளா, கிம்பிள் அகேன் இல்லை, ஜிம்மி இல்லை, கிம்பிள்.
கிம்பிள் ஆப்ரேட்டர், கிம்பிள் தான் நினைக்கிறேன், கிம்பிள் தான், கிம்பிள், அதுக்கு ஓடணும். சரி, அவர் கேமராலாம் மாட்டின வெயிட்டாக இருக்காப்புல, சரி ரிஹர்சல் அப்போ பொறுமையாக ஓடலாம் அப்படின்ட்டு ஓடினேன். என்ன நீ ஓட மாட்டேன், இங்கே பாரு இப்படி ஓடணுன்ட்டு வெறித்தனமாக ஓடி காமிக்கிறப்ப, சார் இல்லை சார் அவர் ஒரு தடவை ரிஹர்சல் அப்போ ஓடினேன், வேட்டி மடிச்சு கட்டுன்னு ஓடுறாப்புல அவர், வெயிட்டாக இதுன்னு மூச்சு வாங்கினேன்ட்டு. ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ வேறு யார், ஷம்மி சாரோட நைஸ். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து ஷம்மி சார், செகண்ட் ஷெட்யூல் வந்து மது சார். ஒரு நல்ல அனுபவம் தான். குட்டி கருப்பு வந்து March 27 வருது, வெள்ளிக்கிழமை, மறக்காமல் பாருங்கள். வர வெள்ளி பார்க்கலனா கூட அடுத்த வெள்ளி நிறைய வெள்ளி இருக்குது, வெயிட் பண்ணி நல்லா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்ததாக சித்தார்த்தன் என்கிற முத்துக்குமார். எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடையை நான் வந்து நன்றி சொல்கிற மேடையை நான் பயன்படுத்திக்கிறேன். என் வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். நம்ம ஜெனுவனாக ஒரு விஷயத்தை நோக்கி பயணிக்கும் போது என் வாழ்க்கையில் இப்போ அதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ என் தாய் தந்தைக்கு ஒரு பெரிய நன்றி, என் ஆசாம் கூத்துப்பற்ற முத்துசாமி சாருக்கு பெரிய நன்றி. பல்வேறு மொழியில் இன்றைக்கி இந்த படம், இந்த வெப் சீரிஸ் வந்து ஒளிபரப்பாகிறதுல பெருமை எனக்கு. ஜியோ ஹாட்ஸ்டார் டீம், கிருஷ்ணன் சாருக்கும், பாலா சாருக்கும், பிரதீப் சாருக்கும், அப்புறம் ஜியோ ஹாட்ஸ்டாரில் செந்தில் சார் அண்டு இந்த காட்டானுக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் டீமில் இருக்கிற அத்தனை பேருக்கும் எனக்கு பெரிய நன்றி. இதுக்காக உழைச்ச அத்தனை பேருக்கும் பெரிய நன்றி சொல்லணும். அப்புறம் மணிகண்டன், நான் வேற ஒரு படப்பிடிப்பில் இருந்து நான் உசிலம்பட்டிக்கு வர சொன்னார். நான் நேராக அங்கே போனேன். நான் போனோன்னா போய் மணியை பார்த்தோன்னா நான் ஸ்கிரிப்ட் கொடுத்து படிக்க சொன்னார். நான் படித்தேன். படித்தது மனசுக்கு நெருக்கமாகவும் இறுக்கமாகவும் இந்த சித்தார்த்தன் கேரக்டர் இருந்தது. அதை வந்து பெரிய ஒரு ட்ராவலாக இருந்தது அந்த கேரக்டர் எனக்கு. உடனே நான் வந்து என்னுடைய சப் இன்ஸ்பெக்டராக இருக்கிற என்னுடைய நண்பர் வந்து மதுரையில் இருக்கார். நான் அவர்கிட்ட கேட்டேன், எப்படிலாம் பிஹேவ் பண்ணுவாங்க, ரைட்டிங் எப்படி பண்ணுவாங்க, அதில் கொஞ்சம் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் கேட்டேன். அதுக்கு இன்புட் நிறையா அவரும் கொடுத்தாரு. இந்த நேரத்தில் என் நண்பர் செந்திலுக்கும், விசையாக இருக்கிற செந்திலுக்கும் பெரிய நன்றி. எனக்கு இந்த மணிகண்டன் அவரை தெரிகிறதுக்கு எனக்கு கூத்துப்பற்றையிலேருந்து நான் இப்போ படிச்சுட்ருக்கும் போது சேது இல்லைன்னா எனக்கு மணிகண்டனை தெரிய வாய்ப்பே இல்லை. சேது தான் வந்து மணிகண்டனையும் கார்த்திக் சுப்ராஜையும் அறிமுகப்படுத்தினாப்புல. அந்த அன்றைக்கி தொடங்கின அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு ஏதாவது வகையில் இன்றைக்கி வந்து எனக்கு நிறைய என் வாழ்க்கையில் வந்து பயணிக்குது. நிறைய இடங்களில் வந்து நன்றி மாமா, அது ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நீ எமோஷன் ஆகிடுவேன். அப்படியே மாமா, சூப்பர் மாமா. நீ ரொம்ப சந்தோஷம். இந்த விஜய் சேது இப்போ ப்ரொடக்ஷனில் வேலை செஞ்ச இபிஆர் இருந்த சந்துரு, தேங்க்ஸ் மாமா உனக்கும். குமார் சாருக்கு நன்றி. சந்தோஷ், செந்தில், அப்புறம் இந்த ப்ரொடக்ஷனில் இருந்த சந்துரு, பார்த்திபன், அவங்களுக்கு நன்றி. ஒளிப்பதிவு மது சாருக்கு நன்றி. சமி, உங்களுக்கு பெரிய நன்றி. செந்தில் ஒரு இமிடியேட்டாக வந்து நீங்கள் அந்த சீனு ஆன் ஸ்பாட்டில் வந்து அஜித் சார் சொல்கிறத இமிடியேட்டாக வந்து எழுதி கொடுக்கறதில்ல, அது ஆசம். அது வந்து பயங்கரமாக இருந்தது. இமிடியேட்டாக ஒரு கண்டென்ட்டை சொல்லும்போது அந்த கண்டென்ட்டில் இருந்து அது எழுதும்போது சீன் வந்து அது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். எனக்கும் அது கொஞ்சம் அதுவும் பண்ணிட்டோம். நன்றி சொல்லு. கார்த்திக் சாரி மச்சான் அப்படின்னு சொல்லியார். தேங்க்ஸ். அப்புறம் அஜித் சார், பெரிய நன்றி சார் உங்களுக்கு. ரொம்ப சைலண்ட்டாக இருந்தாலும் ஒரு வயலண்ட்டாக இருக்கும். பயங்கரமாக வந்து அவருடைய இங்கிலீஷில் தான் பேசுவாப்பில். இந்த சீரீஸில் என்னமோ தெரில, கொஞ்ச நாள் இங்கிலீஷ் நிறைய எனக்கு வந்து நிற்குது. எனக்கு இங்கிலீஷுக்கு இந்த சுட்டு போட்டாலும் வராது. ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்குது, அதை ரொம்ப ரசிக்கிறாங்க. ஆனால் இங்கிலீஷில் பேசுகிறப்ப நான் என் பையன்கிட்ட சொல்லி நான் பெரும்போடுவேன். தம்பி நான் இந்த மாதிரிலாம் பேசி நடிச்சிருக்கேன்டா அப்படின்னு. அப்படியே டாடி ஓகே. அவன்கிட்ட வந்து நானும் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கேன் இங்கிலீஷு. மற்றபடி இந்த கூட நடித்த சிங்கப்புலி அண்ணன், வடிவேலு, பாரு, ரிஷா, பாப்பா, எல்லாருக்கும் பெரிய நன்றி. அது மில்லன் சுமத் சாருக்கு நன்றி.
இந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை பேருக்கும் நன்றி. நீங்கள் இந்த ப்ரெஸ் வந்து நீங்கள் ஒரு பார்த்துட்டு வந்து இப்பயும் வந்து 1000 உழைக்கிற உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. ஸோ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான நான் ஈகர்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். காட்டானாலே கிங்கு தானே, பார்ப்போம். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். அடுத்ததா சிந்து என்கிற கலைவாணி அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். தேங்க்யூ விஜய் சேதுபதி சார், மது சார், அஜித் சார், மணிகண்டன் சார், ஜியோ ஹாட்ஸ்டார். தேங்க்ஸ் டு த என்டையர் டீம். தேங்க்யூ.